ஏன்னா சார் வந்து வாணியம்பாடியிலேருந்து நம்ம ரெகுலர் ஃபாலோவர் ரொம்பவுமே ஒரு நம்ம என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு வார்த்தையால் சொல்கிறது வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நம்மளால் நம்பிக்கை வச்சு வாணியம்பாடிலேருந்து வந்து ஸோ சார் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்தார். அந்த நம்பிக்கையை என்னால் நிறைவேற்ற முடிஞ்சது. எப்படின்னா அவர் கேட்ட மாடலில் ரொம்ப கம்மியாக அவர் கேட்ட ரேட்டுக்கு வண்டி கொடுத்துருக்கோம். 2020 வெறும் 5000 கிலோமீட்டர் தான் ஓடுது. வெறும் 5000 கிலோமீட்டர் ஓடின வண்டி புதுசாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வண்டி எல்இடி டைப்போட ரொம்ப பெஸ்ட்டான ரேட்டு கொடுத்துருக்கேன். எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்கேன்னா அவர் ரொம்ப திருப்தியான அளவு ரேட்டு கொடுத்துருக்கேன். அது சாரோட மிஸ்ஸஸ் வெளியே இருக்காங்க, அவங்க வந்து பார்த்த வீடியோக்கு வரல, அவங்க சொல்லிட்டு வந்தாங்களாம் இவ்வளோ தூரம் போகிறீங்க எதை நம்பி இவ்வளோ தூரம் வரீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களே நம்பிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, அந்த நம்பிக்கை சம்பாரிச்சிருக்கோம். நம்ம காசு சம்பாதிக்கலாம், பரவாயில்ல நம்பிக்கை சம்பாரிச்சிருக்கோம். அது எந்த அளவுக்குன்ற அவருமே சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் முறை பார்க்கணும்னா யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்க. மணி தம்பியோட சப்ஸ்கிரைப் சேனல் 2 சேனலில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ போடுவோம். யுவராஜ் பைக்ஸ் டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனல் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வண்டியை ரொம்ப பெஸ்ட்டான ரேட்டில் குவாலிட்டியாக நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கடைங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காட்லேருந்து ஆரணி போட்டு திமிரி இருக்குது. ஸோ கஸ்டமரை கேட்டுக்கலாம். அப்படி என்ன அவர் நம்ம நம்பிக்கை வச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வாணிபாடிலேருந்து உங்களை நம்பி வந்துக்கிறோம் சார். வண்டி எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. நீங்கள் வந்து பேசுகிற பேச்சு நல்லா இருந்தது. நீங்கள் வந்து அந்த வந்த உடனே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா எங்களுக்கு திருப்தியாக செய்து கொடுத்தேன். எங்கள் மிஸ்ஸஸ் வந்து திமிரி இறங்கின உடனே இவ்வளோ தடவை வில்லேஜில் எங்களை எட்டு வந்து விட்டுட்டீங்களேன்னு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் வந்து அந்த நம்பிக்கைக்கு வீண் போகாத வண்டி எங்களுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்லுது? கண்டிப்பாக சார். யுவராஜ் கன்சல்டிங் நான் யூடியூப் பார்த்து வந்து இது பண்ணுறதுனால நல்லா இருந்தது. சில பேர் சொல்லுவாங்களா சார் யூடியூப் பார்த்துட்டு எங்கே இதெல்லாம் பண்ண போகிறாங்க, நீங்கள் யூடியூப் பார்த்ததுனால பயனடைஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பாக சார். ஓகே. நம்மளது பார்த்து நம்ம இது வரைக்கும் வந்து வேற கன்சல்டிங்லாம் நம்ம எதுவும் போல. உங்களை திருப்தியாக அதை பார்த்தவொடனே உங்களை பார்த்தவொடனே அது ஒரு மனசு திருப்தியாக இருந்து இவ்வளோ தொலைவு வந்து வண்டி எடுக்கிற வேற வண்டி டியோ பார்த்தோம், அது எங்களுக்கு திருப்தி வரல. இது வந்து ஆக்டிவ் பார்த்தோம், அதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூபிட்டர் பார்த்தவொடனே எங்களுக்கு திருப்தியாக இருந்தது. வண்டி ரொம்ப நல்லா இது. வாணியம்பாடியிலேருந்து நம்பி வந்தோம், அவரும் நல்லபடியாக எங்களுக்கு செய்து கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். ஒரே விஷயம் தான் சார், இந்த வண்டி கொடுக்குறதுக்கு ஆக்சுவலாக மற்ற கஸ்டமரோட ஒரு 10,000 கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன் கம்மியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னை நம்பி அவ்வளோ தூரம் வந்தார். ஆக்சுவலாக அந்த டீலர் இன்னும் நான் பேசலை, அவர் கேட்ட ரேட்லேருந்து 10,000 கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அது ரேட் லிஸ்ட்டு அவர்கிட்ட காமிச்சிருக்கேன். ஆனால் என்ன விஷயம்னா அவர் அங்கேருந்து வந்தார் பார்த்தீங்களா, அந்த ஒரே அவ்வளோ தூரத்தில் நம்பிக்கை என்னால் நம்ம கட்படி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன்னா பெரிய ஏமாற்றத்தை நினச்சி போயிருப்பார். அவ்வளோ தூரம் டைம் வேல்யூ ஆனது. ஆனால் அப்போ அவ்வளோ தூரத்தில் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் நம்ம நம்பி வந்தால் எல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோட யுவராஜ் பைக்ஸ் நம்பி வந்தால் வண்டியோடு தான் போவீங்க அப்படின்றது இது ஒரு ஆதாரமாகவே. ஸோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வண்டியாக நேராக கிளம்பி வந்துடுங்க. 100% வண்டியோட போவீங்க. ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன், கடன் கொடுக்குறேன், எப்படியோ ஒன்று ஆனால் வண்டி கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் நம்பி வரணும். வந்தால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை வாங்கி எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ சேஃப்டியாக போங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.